ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் 3வது வெள்ளிக்கிழமை சிலுவை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக மாமா இன்னைக்கு நம்ம தெருவில் கரண்ட்டே இல்லை, கோயிலையாவது கரண்ட் இருக்கு. ஆனால் சுத்தமாக இன்னைக்கு பாப்பாவுமே கிளப்ப முடியல. ஸோ 2 வாரம் பார்த்தீங்கன்னா அழகாக கிளப்பி கூட்டிகிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து நம்மளால கிளப்பவே முடியல. ஸோ பாப்பாவுக்கும் வந்து கோல்டாக இருக்கிறதுனால கவுன் மட்டும் போட்டு வந்திருக்கோம். ஆமாம், இப்போது அதனால் கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாகவே கோயிலுக்கு வந்துட்டோம். பிகாஸ் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா சைட்லாம் சுத்தமாக கரண்ட் இல்லை. ஸோ யாராலுமே வந்து சீக்கிரமாக கிளம்பவும் முடியல. பாப்பா பார்த்தீங்கன்னா 2 வாரம் நல்லா அழகாக கிளப்பி கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் பாப்பாவை கிளப்பி கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து கோயிலை சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பாப்பா என்ன பண்ணாங்க, மாதாம்மா கிட்ட வந்து அழகாக விளையாடிட்டே இருந்தாங்க. மாதாம்மான்னு சொன்னாலே பாப்பா என்ன பண்ணுறீங்க, கையை உடனே மேலே தூக்கிடுவாங்க. ஸோ க்யூட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 12, 13 நம்ம வந்து படித்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த தடவை எனக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா 8ஆம் நிலை தான் கிடச்சிருக்கு. ஸோ காட் கிரேஸ், நான் எப்படி படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாலே மனசு அப்படியே லேஸ் ஆகிடும். ஸோ எவ்வளோ கஷ்டம்தான் மனசுக்குள்ளே இருந்தாலுமே கோயிலுக்கு வந்து அந்த டிவைன் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை வந்து யார்கிட்ட சொல்லி அழலான்னு போது அந்த கடவுள்கிட்ட சொல்லி அழும்போது நமக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்கும் மைண்ட் இன்னமும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலுமே வந்து நான் மாதாமன்ட்டு ஏசப்பட்டு நான் 5 நிமிஷம் பேசினாலே ஃப்ரீ ஆகிடுவேன். A few moments later. பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். இவன்தான் சொத்துக்கு உரியவன். 8ஆம் நிலை அன்புக்கு ஆதரவு. இயேசுவின் நிலை கண்டு எருசலேம் நகர பெண்கள் மாரடித்து புலம்புகின்றனர். பார்வையற்றோருக்கு பார்வை தந்தவர், முடக்கவாத முற்றவரை நடக்க வைத்தவர், எண்ணற்ற ஏழைகளுக்கு நற்தொண்டு புரிந்தவர், அனைத்திற்கும் மேலாக இறந்தவரையும் உயிர்ப்பித்தவர். அவருக்கா இந்த அவமான சிலுவை தண்டனை. கொடிய சித்திரவதை என சோகத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் இயேசுவோ தனக்காக மாரடித்து அழும் பெண்களிடம், பச்சை மரத்திற்கே இந்த பாடென்றால் பட்ட மரத்திற்கு என்ன நிலையோ. அமைதியான ஒற்றுமையான உலகம் நாம் செய்வோம் என்ற நம்பிக்கையில் இயேசு சிலுவையில் உதவுகிறார். நாம் படித்த உலகத்தை சீரமைத்த இயேசு எடுத்துக்கொண்ட பணி மகத்தானது. பாவம் போக்க, சாபம் போக்க, சாவையும் நீக்க தன்னை முழுமையாக நமக்கு தந்து அன்பின் மறுபாக்கம் அவரேதான் என்று தெரிவித்துள்ளார். தந்தையை என்னை கைவிட்டது ஏனோ என்று கருதினாலும் தான் எடுத்துக்கொண்ட மீட்பு பணியிலிருந்து எவ்வளவு விலகாமல் அன்பு பணி புரிந்தார். சோதனைகளை கடந்து சாதனை புரிந்துள்ளார். அநீதியை வென்று நீதியை நிலைநாட்டியுள்ளார். அன்பு வழி நடக்கும் யாவருக்கும் விண்ணக வாசலை திறந்துள்ளார். இயேசுவின் மரணத்தால் இறைவனின் இரக்கம் நம்மை நோக்கி இறங்கியுள்ளது.
பாதை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா கையில் வந்து ஏசப்பா எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்த வாரம் அவங்களும் வந்து பிடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்பா வந்து போன வருஷம் பிடிச்சிருந்தாங்க, போன வருஷம் கேண்டில் பிடிச்சிருந்தாங்க. இந்த தடவை வந்து சிலுவை பாதையில் ஏசப்பா பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பாப்பா பிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3ஆம் வார சிலுவை பாதை வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வர சிலுவை பாதையை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை எப்பவும் போல் ஃபாலோ பண்ணுங்கள்.